செய்கிறோம். அதில் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், உலகத்தில் இந்திய துணைக்கண்டத்தை எடுத்துக்கிடுவோமே, எத்தனையோ மன்னர்கள் வெள்ளையர்களை ஏற்று போரிட்டார்கள், அது தோற்று போனார்கள். நமது முன்னவர்கள், நமது பாட்டன் பூலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன் எல்லாருமே தோற்று போனார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் மட்டும்தான் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு மறுபடியும் இழந்த நிலத்தை மீட்டார். இந்த துணைக்கண்டத்திலேயே தமிழ் மரத்தி நம் பாட்டி வேலுநாச்சியார் மாதிரி ஒரு வீர மகள் எவளும் இருக்க முடியாது. உங்களுக்கு சோர்வு வருகிறதா? நம்முடைய பாட்டியை படத்தை பாருங்க, தெரியும். உங்களை மாதிரியே ஒரு மகள், உங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை அவளுக்கு இருந்திருக்கும். இவ்வளவுக்கும் குழந்தை, கணவனை இழந்துட்டா, கைம்பெண், சின்ன குழந்தை, வெள்ளச்சி, காட்டுக்குள்ளே போய் இருந்து பயிற்சி எடுத்து எல்லா போய் நம்முடைய பாட்டனார் கோபால் நாயக்கர்கிட்ட போய் இருந்து அவர் அடைக்கலம் கொடுக்குறாரு. மகள் போல் அங்கேருந்து போய் ஐதர் எழுகிட்டையும் திப்புக்கிட்டையும் படைவிதை வாங்கிட்டு வந்து போரிட்டு வென்று மறுபடியும் அந்த அரியணையில் ஏறி உட்கார்ந்தா அப்படின்னா அந்த வரலாறு உங்களுக்கு வழி நடத்தி செல்லணும், படிக்கணும். மறுபடியும் சோறு வருதா? அவளுடைய பேத்தி ஒருத்தருக்கா, அவளுடைய பேத்தி அங்கையர் கண்ணின்னு ஒற்றை மகள், ஒரே மகள், இலங்கை இராணுவத்தின் கடற்படை தளத்தை மொத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒற்றை கப்பலை ஒரே ஒரு மகள், காய்ச்சல் ஆயிருச்சு, காய்ச்சல், உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் தலைவன் தன்னை நிறுத்திட்டு வேற ஒரு ஆளை அனுப்பிடுவார் கரும்புலின்ட்டு சொல்லவே இல்லை. கடுங்குளிர், அதிகாலையில் அனுப்பு, காணொளி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். எல்லாரும் போய் அனுப்பி வைப்பாங்க. எதுக்கு போகிறா? சாக போகிறான். எங்கே போகிறா? சாக போகிறான். வாழ போறவளை வழி அனுப்பிய மரபில் நீ எத்தனை பேரை பார்த்துருக்கா? சாக போறவளை வழி அனுப்பி வைத்த மக்கள் நம்முடைய இன உறவுகள். அனுப்பி வச்சே 30 கிலோமீட்டர் 13 மணி நேரம் ஆழ்கடலுக்குள் ஒற்றை மகளாக அந்த குளிரில் நீந்தி 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 போய் இந்த இரவு முடிந்த அடுத்த பகல் தொடங்குகிற சரியாக 12 மணிக்கு நடுக்கப்பலில் போய் குண்டை வைத்து வெடித்து தகர்த்து சிதைத்தாள் என்றால் அந்த மரத்தி உடம்பிலே ஓடுகிற இரத்த துளிகள் உங்கள் உடம்பில் ஓடுவது உண்மையாக இருந்தால் இந்த வரலாறுகளை உங்கள் முன் நிறுத்திக்கணும். உங்களுக்கு ஏதாவது அச்சம் வருகிறதா? தம்பி பாலச்சந்திரன்